நாடகத்தை பற்றி முதல் பகுதி பார்த்தோம். இப்போ நிகழ்ச்சியின் இந்த மனநல வேட்பாளரின் சிறப்புரை நமது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய மன்ற பொறுப்பாசிரியர் பேராசிரியர் முத்து அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நேற்று என்பது பழைய பேப்பர், இன்று என்பது நியூஸ் பேப்பர், நாளை என்பது கொஸ்டின் பேப்பர். ஆனால் வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர். காலையில இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், அதுதான் நம்ம ஆன்சர் பேப்பர். அந்த பதிலை பொறுத்து தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் எனக்கு கிடைக்கிறது. இதைத்தான் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். அப்ப நாம காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நினைக்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், அதுதான் நம்மளுடைய ஆன்சர் பேப்பர். அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் இருக்கிறது. நாம இந்த பதில மிக சரியாக எழுதி கொண்டிருக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுமா. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஆன்சர் பேப்பர் கரெக்ட் தானா? அது 100% கரெக்டா இருந்தா என்னுடைய வாழ்க்கையில இன்பம் மட்டுமே எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும். கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தோம்னா 100% கரெக்டா எழுதிட்டு இருக்கோம் பதில. எங்க அப்படின்னு கேட்டா அலுவலகத்துல, ஆபீஸ்ல. ஏன்னா ஒரே கம்பெனில 2 வருஷம் வேலை பார்க்கிறோம் அப்படின்னாலே நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பதில்கள் 100% சரியாக இருந்தால்தான் ஒரே கம்பெனில வேலை செய்ய முடியும். இல்லாட்டி பின்னாடியே டெர்மினேஷன் லெட்டரும் டிக்கெட்டும் வந்துடும் தெரியும் நமக்கு. ஆனா குடும்பத்துல நாம இந்த பதிலை காலையில இருந்து நைட் வரைக்கும் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா? ஆபீஸ்ல 100% கரெக்ட், வீட்ல கரெக்டா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கலா தான், ரொம்ப திருப்தியா 100% சொல்ல முடியல. அந்த பதில்கள் சரியானதா இல்லையா, என்ன தப்பு, எது எப்படி சரியானது, எப்படி செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய வழியிலே அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மனைவி நல வேட்பு நாள் அமைந்திருக்கிறது என்பது என்னுடைய பணிவான கருத்து. இப்போ நம்ம ஒரு சின்ன நாடகம் ஒன்று பார்த்தோம். கொஞ்சம் எல்லாரும் ஒரு ரவுண்ட் விட்டு பார்த்த நாடகம் நடக்கும்போது ஒரு 3 வகையான குரூப்பா பார்த்தேன் நான். ஒரு குரூப் நடக்கும்போது நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் அவங்க முகத்துல ஒரு பயமும் இருந்தது. என்னன்னா நம்ம வீட்டுல நடக்கிறத அப்படியே பேசுற மாதிரி இருக்கு, அடுத்தால என்ன நடக்குமோ தெரியலையே ஒரு பயத்திலேயே பார்த்த மாதிரி இருந்தது. இன்னொரு குரூப் மனைவி சிக்னல் கொடுக்குறாங்க கண்ணாலேயே, நான்லாம் இவ்வளவு மோசமா சாப்பாடு இல்லைன்னு என்னைக்காவது சொல்லிட்டுனா பார்த்துட்டீங்களா? கணவன் அங்கே இருந்து சிக்னல் கொடுக்குறாரு, நான் என்னைக்காவது இப்படி கத்திருக்கேனா? 2 பேரும் கண்ணினாலே SMS பரிமாறி கொண்டதையும் பார்த்தேன். மூணாவது ஒரு ரகம் பார்த்தேன். கொஞ்சம் பேர் பரவாயில்லையே, நமக்கு நிறைய டிப்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படிலாம் திட்டலாம், வளவளன்னு பேசாத, சும்மா நிப்பாட்டு பேச. இந்த குரூப் முதல்ல சொன்ன 2 குரூப் எல்லாருமே பர்டிகுலரா இந்த லாஸ்ட் குரூப் இருக்க டிப்ஸ் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனா தான் நல்லா இருக்கும், இல்லாட்டி ரொம்ப பெரிய சிக்கல். இப்ப நம்மளுடைய பதில்கள் குடும்பத்தில சரியானதாக தவறானதாக இருக்கிறதா, சரியானதாக இருக்கிறதா அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்பது? என்ன தவறு, எது சரியானது, தவறா செஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு சிந்திக்க போற விஷயங்கள். ஆபீஸ்ல பதில்கள் சரியாக இல்லாவிட்டால், என்னுடைய செயல்கள்ல தப்பு இருந்தால் டெர்மினேஷன் லெட்டர் கிடைக்கும், வேலை போயிடும், டிக்கெட் பின்னாடியே வரும், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா குடும்பத்துல தப்பு செய்து விட்டால் என்ன தண்டனை கிடைக்கும்? நானும் என்ன பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், வீடு ஹஸ்பண்ட் போயிட்டுனா கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்கும், இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு?
சண்டை போடுவாங்க. கூடலுக்கு அப்புறம் கூடல், அதோட இன்பம் வேற யாரும் சொல்லிட்டு வேற போயிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? சண்டை போடுவோம், சமரசம் ஆகும். மிஞ்சி போனா என்ன? நான் சண்டை போட்டா ஒய்ஃப் 2 மணி நேரம் அப்செட்டா இருப்பாங்க, மூட் அவுட்டா இருப்பாங்க. இல்ல அவங்க சண்டை போட்டா நான் அப்செட்டா இருப்பேன் 2 மணி நேரத்துக்கு. அப்புறம் சரியா இருப்போது. குடும்பத்துக்குள்ள இது சகஜம். இதுல என்ன இருக்கு? அப்படித்தான் நானும் 2001 வருடங்களை நினைத்துக் கொண்டிருந்தேன். மகரிஷி கான்செப்ட் புரியுற வரைக்கும். அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா 8 வருட குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆபத்தை நாம் உற்பத்தி பண்ணி இருக்கிறோம், என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறோம், அதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நாம சிந்திப்பதற்கு முன்னாடி முதல்ல எது தவறான பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம சிந்திக்கலாம். இப்ப இன்னைக்கு நாடகம் பார்த்தோம். டிராமால ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒருத்தரை மாத்தி இந்த 3 கேரக்டர்ஸும், கணவன் மனைவியும், இவன் அந்த பையனும் கோபத்தை காமிச்சுட்டே இருந்தாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தரை மாத்தி. முதல்ல கணவன் மனைவி குழந்தைகளுக்கு இடையில் கோபப்படுவது மிகப்பெரிய தப்பு, தப்பான பதில். அதற்கு தண்டனை இருக்கிறது. என்ன தண்டனைங்கிறத பார்ப்போம். அதுவும் இந்த டிராமாக்கு ரிஹர்சல் எங்க வீட்டுல நடக்கும்போது நான் கொஞ்சம் பயங்கரப்பட்டேன். கோபப்பட்டார் பாருங்க கிருஷ்ணசாமி, ஆடிட்டாங்க. அதோட இது பாதிதான் இங்க கோபப்பட்டிருக்காரு. எங்க ரிஹர்சல்ல இதை விட டபுள் மடங்கா இருந்தது. அவர்கிட்ட சொன்னேன், சார் இப்படிலாம் கோபப்பட்டா எனக்கே நைட் தூக்கம் வர பயந்து போறாங்க, கொஞ்சம் அந்த வேகத்தையும் இதையும் கொஞ்சம் குறைக்க. அப்ப கொஞ்சம் குறைச்சி நடிச்சிருக்காரு. கோபம், அவ்வளவு கோபத்தை 2 பேர்த்தையும் பார்க்க முடியும். முதல் தப்பு கோபப்படுவது. 2வது தப்பு, அப்பா வந்திருக்காரு வீட்டுக்கு, கதவை திறக்கிறார், பையன் கதவை திறக்கிறார். அம்மா எங்க இருக்கா? வேற எங்க இருக்கா? வீட்டுல எரிச்சல், பையன்கே எரிச்சல். முதல்ல கணவன் மனைவி குழந்தைகளுக்குடைய எரிச்சல் படுவது 2வது தப்பு. அந்த அம்மா கேட்கிறாங்க, அவர் வந்தோட கேட்கிறார், இவ்வளவு நேரம் என்ன பண்ண? எப்ப பார்த்தாலும் போன். இவங்க பதில், நான் எத்தனை மிஸ் கால் கொடுத்தேன், நீங்க கூப்பிடவே இல்லையே. எது கேள்வி கேட்டால் 3வது தவறு. அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருந்த, என்னத்தை கிழிச்ச விட நேரம்னு. இவங்க திருப்பி கேட்கிறாங்க, நான் கூப்பிட்ட காலம் மிஸ் பண்ண, நீங்க என்ன கூப்பிடவே இல்லையே, ஏன் கூப்பிடல? அப்ப எது கேள்வி கேட்டால் தவறு. அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க? நிறைய எதிர்த்து பேசுதல், மறுத்து பேசுதல். அவர் ஒண்ணு சொல்றாரு, அம்மா ஒண்ணு சொல்றாங்க. காலையில வச்சு நீங்க சாப்பிடும்போது அவன் சாப்பிடுறாரு, அது என்ன ப்ராப்ளம்? காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு, நைட்டும் இதுதானா? எதிர்த்து பேசுதல், மறுத்து பேசுதல் தவறு. அப்புறம் ஒண்ணு சொன்னார் அவர், சாப்பாடு வேற இப்ப வேணும், வளவளன்னு பேசாத, பேச்ச நிப்பாட்டு, அதிகாரம் செய்தல், கட்டளை இடுதல், வற்புறுத்துதல் மிகப்பெரிய தவறு. இதற்கும் தண்டனை இருக்கிறது. கணவன் மனைவி குழந்தைகள் குடும்பத்துக்குள்ள இதை செய்யறோம் என்றால் என்ன தப்பு, என்ன தண்டனைன்னு பார்க்க போறோம். ஆனா தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதோட அந்த அம்மா ஒரு கமெண்ட் அடிச்சாங்க, நீ உங்க அப்பா மாதிரி படுத்தாதடா, சினிமாவுக்கு போன மாதிரிதான் ட்ரை பண்றாங்கடா, சினிமாவுக்கு போன மாதிரி தான் நக்கல். இது மிகப்பெரிய தவறு. யாரும் இந்த பக்கத்துல அதை காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். இது கணவன் மனைவிக்கும் செய்யலாம், மனைவி கணவனுக்கும் செய்யலாம், குழந்தை யாருக்கு வேணாலும் செய்யலாம். நக்கல் பண்றது அதோட தவறு. அவமதிப்பது, அவமானப்படுத்துவது தவறு. மிஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு போன் பாவனா ட்ரெஸ்ஸா பாத்தீங்களா? மிஸ் பண்ணிட்டீங்களா? 200 கோடி ரூபாய் லாஸ் பண்ண மாதிரி. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? பதிலுக்கு அவர் எப்பவுமே கொடுத்தாங்க, அப்பதான் வருவாரு, எப்ப பார்க்க முடியும், புலம்புவது அதை விட மிகப்பெரிய தவறு. அதுவும் இன்னொருத்தர் கணவன் மனைவியை பற்றி இன்னொருத்தரிடம் சொல்லி புலம்புவது மிகப்பெரிய தவறு. காந்த அலைகள் இன்னும் என்னன்னு பார்க்க போறோம், என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னென்னலாம் தப்பு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பதில்கள் எதெல்லாம் தப்பா இருக்கலாம் என்றால், குறை சொல்வது, குற்றம் சொல்வது, கடும் சொற்களை பயன்படுத்துவது, கோபப்படுவது, எரிச்சல் படுவது, வற்புறுத்துவது, கட்டளையிடுவது, அதிகாரம் செய்வது, அவமானப்படுத்துவது, அவமதிப்பது, நக்கல் பண்ணுவது, அத்தனையும் தப்பு தப்பாக எழுதப்பட்ட பதில்கள். அதற்கு அத்தனைக்கும் தவறு தண்டனைகள் இருக்கிறது. ஆனா இந்த தப்பு எல்லாம் இல்லாம இன்னும் சில பத்துக்கெல்லாம் தப்புகள்லாம் செய்வாங்க சில பேர். இந்த டிராமால இல்லாத மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, வீட்டுல ஹஸ்பண்ட் வரும்போதெல்லாம் பக்கத்துல வந்தோம்னா கண்ணாடி எடுத்து போடுறாங்க, ஸ்பெக்ஸ் போடுறாங்க. அவர் கேட்கற, ஏமா நான் வரும்போது மட்டும் ஸ்பெக்ஸ போடுறீங்க, என்னங்க நீங்க டாக்டர் என்ன சொன்னாரு? தளபதி வரும்போதெல்லாம் போட சொன்னாங்க.
இதுவும் தப்பு. ஏன்னா மனசுக்குள்ள பகை உணர்வு இருக்கிறது. சொல்ற விதம் சாஃப்டா இருக்கு, ஆனா பகை உணர்வு இருக்கு, அதுவும் தப்பு. ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க நீ எல்லாத்தையும் கவிதை எழுதுறீங்க, என்ன பத்தி ஒரு கவிதை சொல்லக்கூடாதா? திருப்பி திருப்பி கேட்டாங்க. சரி ஓகே, நான் கவிதை சொல்றாங்க. என்ன கவிதை? நெருப்புக்கு மறுபெயர் தீ, அழகுக்கு மறுபெயர் நீ அப்படின்னா. ஐயோ என்னங்க நீங்க சூப்பருங்க. சரி சரி சிரிச்சது போதும், இன்னைக்கு இந்த ஜோக் போதும், நாளைக்கு நான் வேற ஒரு ஜோக் சொல்றேன். இதுவும் தப்பு. அது ஸ்மைல் பண்ணிட்டே சொன்னாலும் சரி, அப்படின்னா வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி இந்த பகை உணர்வை ஏற்படுத்துவது குடும்பத்திற்குள் மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கும். இப்ப நாம என்ன வரைக்கும் பார்த்துக்கணும் இந்த டிராமால பண்ண அத்தனை விஷயங்களும் எந்தெந்த மாதிரிலாம் நாம குடும்பத்துக்குள்ள தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நீ காமிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா கோவப்படக்கூடாது, எச்சப்படக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது, மறுத்து பேசக்கூடாது, இதெல்லாம் குடும்பமே நடந்துக்க கூடாது. சார் என்ன பேசுறீங்க அப்படின்னா வாய் உண்மையை பத்திட்டா வந்துட்டு கவியில வந்துட்டு உண்மையாவே வெளியே போகணுமா? எப்படி வாழ முடியும் குடும்பத்துக்குள்ள? இதெல்லாம் செய்யக்கூடாது என்றால் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும். வாழ முடியுமா? வாழ முடியாது. ஆனந்தமாக குடும்பத்தில் எப்படி வாழ முடியும்? இதை காமிக்கிறதுக்கு இந்த முதல்ல நடந்த நாடகத்துக்கு பேர் வச்சிருக்காங்க, இதுவா குடும்பம். அதே ஒரு கேள்விக்குரிய போட்டாங்க, இதுவா குடும்பம். நிச்சயமாக அது குடும்பம் அல்ல, அதுக்கு இன்னொரு பேர் நரகம். அப்படி இருந்தா இப்ப இதுவே குடும்பம். இது எப்படி இருந்தால் இந்த குடும்பத்துல ஆனந்தத்தை கொண்டு வரலாம்? அதே சிச்சுவேஷன், அதே மாதிரிதான் கேரக்டர் கோபப்படுறார், ஆனா எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத இதுவே குடும்பம் என்கிற இந்த குரு நாடகத்துல இப்ப முதல்ல பார்த்துட்டு நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனியுங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுக்கு ஒரு விடை இருக்கிறது, பதில்கள் இருக்கிறது. நம்ம முதல்ல பார்த்த அத்தனை தப்புக்களையும் எப்படி சரி செய்வது, என்ன செய்ய வேண்டும் என்பது. சோ இரண்டாவது இந்த இதுவே குடும்பம் அப்படிங்கிற நாடகத்தை பார்க்கலாம்.